என் இனிய உறவுகளை, இன்று நாம் காணவிருப்பது 6 படை வீடுகளில் ஒன்றாக இருப்பது இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில். இந்த கோவிலை பற்றி நாம் இந்த காணொளியில் பார்ப்போம். 6 படை வீடுகளில் 2ஆம் வீடாக இருப்பது இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் ஆகும். இந்த கோயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கோயில் வங்காள விரிகுடா கடலின் கரை அருகே அமைந்திருப்பது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முருகன் கோயில் என்றாலே அது குன்றின் மேல் இருப்பதுதான் வழக்கம். ஆனால் இந்த கோயில் மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ளது என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அது தவறானது. உண்மையில் இந்த கோயில் இருக்கும் இடம் ஒரு காலத்தில் ஒரு மலையாக இருந்தது. இந்த மலை கடற்கரைக்கு அருகே இருந்ததால் இந்த கடலில் நீர்மட்டம் உயர உயர இந்த மலை என்பது இன்று ஒரு கடற்கரையாக காட்சியளிக்கின்றன. உள்ள முருக கடவுள் தேவ சேனாதிபதியாக வடிவெடுத்து தீமைகளை அடிப்பதற்காக இங்கு உருவானது என்று புராணங்கள் கூறப்படுகின்றன. அவ்வாறு இவர் தேவ சேனாதிபதியாக வடிவெடுத்து பத்மசூரனை வதம் செய்த ஒரு பகுதியாக இந்த கோயிலை பார்க்கப்படுகிறது. தமிழர்கள் ஆண்டுதோறும் இந்த பகுதியில் சமாரா திருவிழா என்று கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். முருகப்பெருமானை பழந்தமிழ் இலக்கியங்களிலும் சங்க இலக்கியமான சிலப்பதிகாரத்திலும் இவரை சேயோன் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். சேயோன் என்றால் அது முருகனை குறிப்பிடக்கூடிய ஒரு சிறப்பு சொல்லாக பார்க்கப்படுகிறது. சுமார் இந்த கோயில் 2000 முதல் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இக்கோயிலின் கோபுரம் சுமார் 138 அடி உயரம் கொண்டது என்று சொல்லப்படுகிறது. மேலும் இக்கோயில் 9 ஸ்தலங்களை கொண்டதாகவும் கருதப்படுகிறது. மேலும் முருகப்பெருமான் அவர்கள் இங்கு நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற பிறகு இந்த கோயிலில் சிவனை நோக்கி பூஜை செய்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. இக்கோயிலுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் சிறப்பாக தரிசனம் செய்துவிட்டு செல்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு மாதமும் இவருக்கு சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு பூஜையும் செய்யப்பட்டு வருகிறது. இக்கோயிலில் முருகப்பெருமானை காணும் பொழுது அவருடைய வலது கையில் தாமரை மலருடனும் அவருடைய தலையில் பார்க்கும் பொழுது சிவயோகி போல ஜடாமகுடமும் கொண்டுள்ளார். இக்கோயிலில் கிழக்கு திசையில் ராஜகோபுரம் இல்லாமல் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருப்பது என்பது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இக்கோயிலில் உள்ள கிழக்கு திசையில்தான் மக்கள் சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த கிழக்கு திசையில் உள்ள கோபுரத்தின் வாசலை மூடி வைத்து உள்ளார்கள். மக்கள் அனைவரையும் மேற்கு திசையில் மட்டுமே உள்ளே செல்ல அனுமதிக்கிறார்கள். ஆனால் இக்கோயிலில் உள்ள முருகப்பெருமான் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து காட்சி அளிக்கிறார். ஆனால் இங்குள்ள கோயில் கோபுரமோ மேற்கு திசையில் உள்ளது. இதற்கு வேற காரணம் சொல்லப்படுகிறது. கிழக்கு திசையில் கடற்கரை இருப்பதால் இதன் கோபுரம் கிழக்கு திசையில் அமைக்க இல்லை என்றும் அதனால் மேற்கு திசையில் அமைத்துள்ளார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனுடைய உண்மை எது என்பது யாராலும் யூகிக்க முடியவில்லை. கந்த சஷ்டி, முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் நாட்களில் மட்டுமே அன்று நள்ளிரவு சுமார் 1 மணி நேரம் மட்டுமே இந்த ராஜகோபுரத்தை திறந்து வைத்து இருப்பார்கள். அப்படி திறந்து வைத்தாலும் உள்ளே எந்த ஒரு பக்தரும் அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ராஜகோபுரத்தின் வழியே பக்தர்கள் செல்ல அனுமதிப்பது இல்லை என்பது ஏதோ ஒரு புரியாத ஒரு புதிராகவே கருதப்படுகிறது. இந்த கோயிலில் நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழா சுமார் ஒரு வாரம், அதாவது ஒரு 6 நாட்கள் வரை நடைபெறுகிறது. அப்பொழுது பக்தர்கள் அனைவரும் மிகவும் பக்தியுடன் முருகப்பெருமானை தரிசித்து செல்கிறார்கள். மேலும் பக்தர்கள் அந்த 6 நாட்களும் முழுமையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை சிறப்பாக தரிசனம் செய்துவிட்டு அவருடைய அருளை பெற்று செல்கிறார்கள். இந்த கோயில் மதுரையில் இருந்து சுமார் 182 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது. மேலும் திருச்செந்தூரில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு இனிப்பாக கருதப்படும் சில்லு கருப்பட்டி இந்த திருச்செந்தூரில் பிரசித்தி பெற்ற ஒரு உணவாக பார்க்கப்படுகிறது. இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 முதல் 12, மாலை 5 முதல் 9. பக்தர்களுக்காக அன்னதானமும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது.
jinreview.online. இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி நன்றிகள்.